ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் மற்றும் பவேஜா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் வைபவ் சுனில் நடிக்கும் பெருசு மார்ச் 14 முதல் திரையரங்குகளில். இந்த கப்புள் கோல் அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அது வந்து அந்த ஆரோக்கியத்தில் நம்ம செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பொண்ணு சொல்லுது, நானும் வீட்டுக்கு வரேன், என் புருஷனும் வீட்டுக்கு வரான், நானும் 12 மணி நேரம் வேலை பார்க்குறான், அவனும் 12 மணி நேரம் வேலை பார்க்குறான். ஆனால் எங்கள் மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுக்கு காஃபியை கொடுத்துட்டு எனக்கு நீயே போட்டுக்கோங்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் என்னென்னா, குழந்தை பெற்றுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியே ஒரு டவுட் வர மாதிரி ஆகிடுது. பெண்கள் வந்து இந்த எமோஷ்னல் ஈட்டிங்கில் வந்து போய் மாட்டிப்பாங்க. எமோஷனல் ஈட்டிங்னா இனிமேலுக்கு என்ன, அப்புறம் கல்யாணம் ஆனோடனே ஒரு அலட்சியம் வேறு. அவ்வளோ சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டவங்க படுக்கறையில் அவ்வளோ பிரச்சனைகளா. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கான முன்னாடி 6 மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இந்த போஸ்ட் மெரிட்டல் கவுன்சிலிங்கே வேணும். மேடம், குழந்தை பிறந்த ஃபோட்டோ ஷூட்டு, குழந்தைக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இந்த விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். உணவும் உணர்வும் அப்படின்ற தொடரில் இன்னைக்கு நம்மள்கிட்ட பேசுறதுக்கு இணைஞ்சிருக்காங்க உணவு உளவியல் ஆலோசகர் திருமதி கிருத்திகா தரன் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். தங்களுக்கும் நக்கீரன் அன்பு நேயர்களுக்கும். மேம், இப்போ போன வீடியோவில் வந்து ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் டயட் பேசியிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து போஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங், அதுவும் டயட்டும் சேர்த்து பேசலாம். இப்போ வந்து ஒரு தம்பதி திருமணமானதுக்கு அப்புறம் எத்தனை மாதங்கள் கழிச்சு அவங்கள்ட்ட கவுன்சிலிங் வராங்க மேம்? டயட்டுக்கும் சரி, இல்லை மனதளவில் கவுன்சிலிங் எத்தனை மாதங்கள் கழிச்சு வராங்க ஏவரேஜாக? அவங்க வந்து உணரும்போது தான் வருவாங்க. இத்தனை மாதம் அப்படிலாம் கிடையாது. சில பேர் உடனே குழந்தை பெற்றுக்கலாம் முடிவு பண்ணுவாங்க. சில பேர் கொஞ்சம் ஆரோக்கியமாயிட்டு குழந்தை பெற்றுக்கலான்னு பண்ணுவாங்க. சில பேருக்கு என்னடா அது, நம்ம நல்லா ஆசாசியாக தானே கல்யாணம் பண்ணிட்டோம், நம்மளுக்கு ஏன் பிரச்சனைனே தெரியலையே அப்படின்னு வருவாங்க. ஸோ இது எதுக்குமே ஃபிக்ஸட் கிடையாது. ஓகே. முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த கப்புள் கோல் அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அது வந்து அந்த ஆரோக்கியத்தில் நம்ம செய்யும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் கல்யாணம் ஆனப்புறம் கப்புலாக, அதுவும் புதுசாக கல்யாணம் கப்புலாக வந்து பண்ணும்பொழுது ரொம்ப நல்லது. என்கிட்ட வந்தது வந்து என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆனோடனே கொஞ்சம் தடுமாறிட்டாங்க இந்த பர்டிகுலர் தம்பதி. சொன்ன மாதிரி நல்லா சூப்பராக கல்யாணம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி நல்லா ஆரோக்கியமான ஆண் பெண் தான். அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் பயங்கர தடுமாற்றம், ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லை. என்ன பிரச்சனை பர்டிகுலராக அப்படிங்கும்பொழுது, இந்த அவங்க வீட்டில் பெரியவங்களால் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. பெரியவங்க வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது, இந்த பெண்ணுக்கு வந்து அப்படிலாம் இருந்து பழக்கமே இல்லை. இந்த டயத்தில் வந்து ஒரு ஆண் பெண்கிறது வந்து பிரித்து நம்ம பார்க்க முடியாது. அவங்க வீட்லேயும் ஒரு பொன் குழந்தை இருக்குது, அதை சுதந்திரமாக தான் வளர்த்துட்ருக்காங்க. அந்த பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போகுமே, அப்போ இதே தான் வருமே அப்படிங்கிறது இந்த அம்மா அப்பாவுக்கு தெரிய மாட்டேங்குது. மருமகனா மட்டும் பொண்ணு அப்படிங்கிறப்ப கல்யாணம் ஆகிற வரைக்கும் சமைக்க வேண்டாம் அப்படின்னோன்னா, மருமகனோடனே ஒரு மாதம் வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க. அப்புறமா கிச்சனை எடுத்துக்கணும், நம்மளோட உதவி செய்யணும் அப்படிங்கிற சிக்கல் ஆரம்பிக்கும். இந்த பொண்ணுக்கு வந்து வேலை செஞ்சு பழக்கம் இல்லை. ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க்கே இந்த காலத்தில் பாவம். அந்த பசங்களும் சும்மா சொல்லக்கூடாது. இன்றைக்கி சாஃப்ட்வேர்லாம் கசைக்கு புரியுறாங்க. வீட்டுக்கு வந்தால் யாராவது காப்பி கொடுக்க மாட்டாங்களா? அந்த பொண்ணு சொல்லுது, நானும் வீட்டுக்கு வரேன், என் புருஷனும் வீட்டுக்கு வரான், நானும் 12 மணி நேரம் வேலை பார்க்குறேன், அவனும் 12 மணி நேரம் வேலை பார்க்குறான். உண்மையை சொன்னால் நான் கூடவே சம்பாதிக்கிறேன். ஆனால் எங்கள் மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுக்கு காஃபியை கொடுத்துட்டு எனக்கு நீயே போட்டுக்கோங்கிறாங்க. என்னை வந்து எல்லா இடத்துலையும் மரியாதை குறைவாக நடத்துகிற மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையும் மரியாதை குறைவாக. நான் எந்த இடத்துல குறைஞ்சிட்டேன் அப்படிங்கும்பொழுது அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் என்னென்னா, குழந்தை பெற்றுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியே ஒரு டவுட் வர மாதிரி ஆகிடுது. இந்த வாழ்க்கை எங்கே போகுது, இவங்களோட நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கும்பொழுது இந்த பொண்ணு வந்து அந்த எமோஷ்னல் ஈட்டிங் அப்படிங்கிறதுல போய் முடிஞ்சு நல்லா வெயிட்டும் போட்டு, இது ஒரு சைக்கிள் மாதிரி. இதை நம்ம நிறைய பேர் வந்து இப்போ நான் அந்த யோலா அப்படின்னு ஒரு சைனீஸ் படம் பார்த்தேன். ஓகே. அந்த டைரக்டரை வந்து 50 கிலோ இழைக்கிறது தான் அந்த படமே. அந்த பெண் டைரக்டர் வந்து தண்ணியே வருத்தி 1 வருஷம் 50 கிலோ இழைப்பாங்க. செம்மையாக செஞ்சுருக்கும். ஒரு படத்துக்காக ஒரு பெண் டைரக்டர் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணாங்களாம், நம்மளுக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும். அதோட கதையே என்ன அப்படின்னா, அந்த கதை தான் ரொம்ப முக்கியம். இந்த பெண் வந்து எல்லாருக்கும் உதவி செய்வாள். அந்த உதவி வந்து எல்லை மீறி செய்வாள். எல்லாரும் இந்த பெண்ணை டேக் இட் கிராண்டடாக எடுத்துப்பாங்க.
அதனால் தன்னோட சுயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து தன்னை கவனிக்காமல் உடம்பு குண்டாயிடும். அப்புறமா நிறைய அலட்சியம் பிரச்சனைன்னு வந்து இழைக்கிறதுங்கிறது தனி கதை. ஆனால் அந்த கதையில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எமோஷ்னல் ஈட்டிங், பெண்கள் வந்து இந்த எமோஷ்னல் ஈட்டிங்கில் வந்து போய் மாட்டிப்போம். ஓகே. எமோஷனல் ஈட்டிங்னா இனிமேலுக்கு என்ன, அப்புறம் கல்யாணம் ஆனோடனே ஒரு அலட்சியம் வேறு. அப்போ உட்காடுறது, நிறைய நேரம் உட்காந்துருக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் சேரும்போது மெட்டபாலிசமும் டவுன் ஆகிடுது. மெட்டபாலிசம் டவுன் வரப்போ கோவம் வருது. கோவத்தை எங்கே போய் காமிப்பாங்க? பகல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சம்பாதிக்கிறவங்க படுக்கை அறையில் தான் காமிக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டவங்க படுக்கை அறையில் அவ்வளோ பிரச்சனைகளாக. அதாவது படுக்கை அறைக்கு போனோம் அப்படின்னா சில விஷயங்களுக்கு தான் படுக்கை அறை. தூங்கிறதுக்கும் மற்ற ஆண் பெண் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் இந்த படுக்கை அறை வந்து நம்ம வச்சுக்கணும். ஆனால் பெரும்பாலான கூட்டு குடும்பத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, படுக்கை அறை வந்து ஒரு போர்க்களமாக இருக்குது. படுக்கை அறையில் தான் எல்லாத்தையும் தீர்த்துக்கணும்பாங்க. தீர்த்துக்கிறதுங்கிறது வந்து வேறு விதமாக தீர்த்துக்கலாம். அது வந்து புரியாமல் பேசி தீர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. அப்போ பேசும்பொழுது தர்க்கங்கள் வருது. இத்தனை நாள் அந்த பையன் என்ன சொல்கிறான், இத்தனை நாள் எங்கள் அம்மா நல்ல அம்மா தானே, ஒரு அம்மா எப்படி கெட்ட அம்மாவாக இருக்க முடியும்? இவ வந்து என்னென்னமோ எங்கள் அம்மாவை பற்றி சொல்கிறா, என்னால் நம்பவே முடியல. ஒரு அம்மா வந்து கெட்டதாக வந்து ஒரு பையனால் எப்படி நினைக்க முடியும்? இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி, குழந்தைக்கு போகணுமா வேணுமான்னு. ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கு 2 பேருக்குமே. மனதளவில் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. குடும்பம் எப்படின்னா தனியாக போகிறதா சேர்ந்து இருக்கிறதா, 2 பேரும் வேலைக்கு போகிறோமே, அப்புறம் குழந்தைய யார் பார்த்துக்கிறது? அப்போ இந்த மாமியார் தேவையாக இருக்குது. அதே சமயம் மாமியாரை பிடிக்க மாட்டேங்குது. இப்படி பல்வேறு குழப்பங்களில் தான் இந்த பர்டிகுலர் போஸ்ட் மெரிட்டல் கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. ஒரு ஆலோசகராக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு பல குழப்பங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்வு என்னவாக இருக்கும்? முதல்ல ஒன்றை பாரு, உன் உடலை பாரு. உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறது மூலமாக மன ஆரோக்கியத்தை மீட்டெடு. மன ஆரோக்கியத்தை மீட்டு எடுக்கும். உடல் ஆரோக்கியம், ஏன்னா செரோட்டனின் வேணும் நீங்கள் ஹாப்பியாக இருக்க. இது இவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயோ உடலையும் கெடுத்துருவாங்க. கண்டிப்பாக மனசு கெட்டு போனால் உடம்பும் கெட்டு போகும், உடம்பு கெட்டு போனால் மனசும் கெட்டு போகும். ஒரு இடத்துல புண்ணு வந்ததுன்னா அது பரவதானே பரவும். 2 ஒரே சிஸ்டம் தான். இங்கே வலிக்கும்பொழுது நீங்கள் சந்தோஷமாக சிரித்து பேச முடியுமா? வயிற்ற வலிக்கும் போது நீங்கள் வயிற்ற வலிக்கிறப்ப நீங்கள் வந்து பேட்டி எடு அப்படின்னா கேட்டால் வயிறு தானே வலிக்குது, வாயால் பேட்டி எடுக்கலாம்ல? முடியாது. கேள்வி தானே. வயிற்று வலிக்கும் போது வேறு ஏதாவது யோசனை பண்ணுற வேலை தானே, ஒரு ஆராய்ச்சி பண்ணு அப்படின்னா முடியாது. அந்த ஃபோக்கஸ் போயிடும். எல்லா ஃபோக்கஸும் வயிற்றில் இருக்கும். இல்லை வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருந்தால் கூட நம்ம மூஞ்சி கான்ஸ்டிபேஷன் வந்த மூஞ்சி மாதிரி தான் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். எக்கச்சக்க வேலை. அப்போ அது எங்கே போய் முடியும்? அப்போ வந்து அது வயிறு புண்ணாக மாறும், ஐபிஎஸ்ஸாக மாறும். ஏன் ஹார்ட் அட்டாக்குக்கும் மனசுக்கும் சம்மந்தங்கிறாங்க? ஹார்ட் அட்டாக் வந்தாலே உன் மனசை நல்லா வச்சுக்க, ஹார்ட் அட்டாக் வராது. பிபி வந்ததுன்னா நான் டென்ஷன் ஆகி தான் பிபி வந்துட்டேன். இன்றைக்கி ஹெல்த் சைக்காலஜி தான் நான் என்னோடய மேஜர். 150 நோய்கள், எஸ்பெஷல் நான் கம்யூனிக்கல் டிசீசஸ்பாங்க, அது வந்து ஸ்ட்ரெஸ்னால் வருது. இன்னும் கூடவே இருக்கும். நான் சொல்ல ரொம்ப குறைவாக சொல்கிறேன். ஒரு 6 இதுவாக பிரிச்சுக்கணும். ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸு, கார்டியாக் டிசார்டர்ஸு, டயபெட்டிக் பிபி மாதிரியான டிசார்டர்ஸ், இந்த மாதிரி பிரித்து வைக்கும்போது 150க்கு மேலே இருக்குது. இது அத்தனையும் வந்து இதில் தான் வருது. நம்ம ஒரு பக்கம் வந்து குழந்தைகள் பெற்றுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு கவுன்சிலிங் ஒன்று, இன்னொரு பக்கம் வந்து வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனையை வந்து கவுன்சிலிங் எடுக்கிறதுக்கு வராங்க. இந்த 2ஐயும் தாண்டி வேறு என்னென்ன காரணங்களுக்காக புதுமண தம்பதிகள் வந்து அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுறாங்க? அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காமல் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு காரணம் இருக்குது. மீது என்னென்ன காரணங்களுக்காக அவங்க வந்து அவங்களை அப்ரோச் பண்ணுறாங்க? சில பேருக்கு நிஜமாகவே நார்சிஸ்டிக் பிஹேவியர் இருக்கும், அப்யூசிவ் பிஹேவியர் இருக்கும், செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ், ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கும், இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இவங்க போய் டாக்டர்கிட்ட போவாங்க, ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்காது, குழந்தை பிறக்காது. உடனே குழந்தை பிறக்காட்டி தான் மேலே தன்னே சந்தேகம் இருக்கிறது இருக்குது. அப்புறம் அவாய்டட் டிபெண்ட் அட்டாச்மெண்ட் அப்படிம்பாங்க. இவங்க அவாய்ட் பண்ணால் அவங்க டிபெண்ட் ஆகுது, அவங்க டிபெண்ட் ஆனால் இவங்க அவாய்ட் ஆகுது, அந்த மாதிரி இருக்குது. அந்தமாரி நிறைய ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன்ஸ் இருக்குது. 1 2லாம் கிடையாது. நீங்கள் கல்யாணம் ஆகி பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கெல்லாம் எந்த ரிலேஷன்ஷிப் பேட்டர்லாம் நம்ம வரோன்னு.
பட் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வந்து நம்ம அழகாக கொண்டு போகலாம். ஸோ இந்த போஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் கொடுக்குறீங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்னு நான் பார்க்குறேன். இப்போ இந்த கதையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பெண்ணை வந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறோம் முதல்ல. ஓகே. 2 பேரும் முதல்ல சேர்ந்து வரணும், அதுதான் பெரிய சிக்கல். அடுத்து அவங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்கள்ட்ட அறிவியல் பூர்வமாக பேச வேண்டியிருக்கு. ஒரு குழந்தை எப்படி ஆரோக்கியமாக பிறக்குது அப்படிங்கும்போது இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஜெனட்டிக்காலாக தான் நம்ம நிறைய விஷயங்கிறோம். ஆனால் ஒரு ஆல்கஹால் குடிக்கிற அப்பாவுக்கு ஆல்கஹால் டெண்டன்சி இருக்கிற குழந்தை பிறக்கிறதாகவும், சிகரெட் குடிக்கிற அப்பாவுக்கு சிகரெட் டெண்டன்சி இருக்கிற ஸ்மோக்கிங் டெண்டன்சி இருக்கிற குழந்தை பிறக்கிறதாகவும், அதே சமயம் ஒரு உடற்பயிற்சியாளர் விளையாட்டு வீரர் அப்படின்னா விளையாட்டின் மேலே கொஞ்சமாவது ஒரு ஆர்வம் இருக்கிற அப்படிங்கும்பொழுது இப்போ குலத்தொழில் அப்படின்லாம் சொல்கிறாங்களா, அப்படி ஒன்று கிடையாது. அந்த குழந்தை பிறக்கும் 6 மாதம் முன்னாடி அந்த ஆண் பெண் எதில் ஆர்வமாக இருக்காங்களோ, எதில் ஆரோக்கியமாக கொண்டு வராங்களோ, அது வந்து குழந்தைய நிறையா இம்பேக்ட் பண்ணுது. 70% வரைக்கும் இம்பேக்ட் பண்ணுதான். இது வந்து லேட்டஸ்ட் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. இந்த ரிசர்ச் வந்து லேட்டஸ்ட்னா 5 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிச்சிங்களேன். ப்ரோஜெனட்டிக்ஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னா ஜெனட்டிக்ஸுங்கிறத நம்ம ஒரு உடல் ரீதியாக இல்லாமல் நம்மளோட அந்த ஸ்டேஜில் அந்த 6 மாதம் எப்படி இருக்கீங்களோ அதுதான் நிறையா இம்பேக்ட் பண்ணுது. அப்போ இந்த குழந்தை பிறக்கிறதுக்கான முன்னாடி 6 மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இந்த போஸ்ட் மெரிட்டல் கவுன்சிலிங்கே வேணும் நான். ஓகே. ஏன்னா குழந்தை பிறக்கும், எப்போ பிறக்கும், என்ன எப்போ பிறக்கும் தெரியாது. அப்போ கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு வந்துட்டாங்க அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே தம்பதிகளை மனதளவிலும் உடல் அளவிலையும் ஆரோக்கியமாக்க வேண்டியது நம்ம விஷயம். அப்போ 2 பேருமே தன்னை கவனிக்க போகிறாங்க, உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க போகிறாங்க. இப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனிக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும், காலைல இன்றைக்கி இப்போ என்ன சாப்பிட்லாம், என்ன ஆரோக்கியமாக சாப்பிட்லாம், இதை தான் யோசிப்பாங்களே தவிர்த்து கண்ணா பண்ணான்னு யோசிக்க டைமே இருக்காது. அவன் என்ன பண்ணான், இவன் என்ன பண்ணான், இவளை என்ன பேசலாம், அவங்க என்ன பேசலாம், மாமியார் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் இருக்காது. இது அடுத்த வேலைக்கு சாப்பாடை பற்றி தான் அவங்களுக்கு கவலை இருக்கும். அப்புறம் டைம் கிடச்சேன்னா எக்ஸசைஸ் போயிடலாம், வாக்கிங் போகலாம். அப்படிங்கும்போது 2 பேரையும் ஒரு நீங்கள் ஜிம்மில் ஜாயின் பண்ணுங்கள், இல்லை 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போங்க. அப்படிங்கும்போது அவங்க ஜாயின்ட் ஃபேமிலிங்கனால வாக்கிங் போகிறப்ப தான் அவங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. அதாவது அவங்க பெட்ரூமை தாண்டியான சேர்ந்து இருக்கிற ஸ்பேஸே இல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா 2 பேரும் பிஸி. அப்போ அந்த ஸ்பேஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. வாக்கிங் போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதை டிஸ்கஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக செரோட்டோனின் இதெல்லாம் சரியாகுது, கார்டிசால் லெவல் சரியாகுது உணவின் மூலமாக. அப்புறம் மனதின் மூலமாக இந்த டயட்டை கெட்டு போகாமல் இருக்கிற உறுதியை கொண்டு வர வேண்டியிருக்கு. ஓகே. அது ஒரு சிக்கல் உங்களுக்கு. அந்த சிக்கல் தான் இந்த குழந்தை பிறப்பை பற்றி சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு உறுதியாகுது, ஓ நம்ம குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும்னா எல்லாருக்குமே குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும். இன்றைக்கி இருக்கிற காலத்தில் நிறைய டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்க, நிறைய சிக்கல்களோட குழந்தை பிறக்கிறாங்க. அப்போ ஆரோக்கியமான குழந்தைக்கு யார் மேலே தான் ஆசையாக இருக்காது. ஸோ அது ஒரு தன்னோட ஒரு பெரிய விஷயமாக தானே இந்த காலத்தில் நம்ம கவனிக்கிறோம். இன்றைக்கி வந்து பர்த் ஷூட்டெல்லாம் வந்துருச்சு. குழந்தை பிறந்த ஃபோட்டோ ஷூட்டு, குழந்தைக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இந்த விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை உங்களோட எதிர்காலத்தோட சந்ததி அதோட ஆரோக்கியம் எப்படி முக்கியம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறேன். அப்புறம் அந்த மாமியாருக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்கு. அது ரொம்ப தேவை. இந்த கேஸில் பொறுத்தளவுக்கும் அவங்களுக்கு தான் அதிக கவுன்சிலிங் தேவைப்படுற மாதிரி இருக்குது. அவங்க நான் என்ன எதுக்கு நான் வரணும் அப்படிங்கும்பொழுது அந்த பையன்கிட்ட பேச சொல்கிறேன். இந்த பையன் மூலமாக தன் மனைவியை தான் நடத்துறது மூலமாக, அந்த மரியாதை கொடுக்கறது மூலமாக நான் எதுக்கு தலையிடணும், இது அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னு இல்லாமல் இந்த பையனை ஒரு மீடியேட்டராக அங்கே அவரை கவுன்சிலராக நான் மாற்றுறேன். அப்போ அவரை புரிய வைக்கிறேன். நம்ம வீட்டு பொண்ணு போனால் அவள் என்ன பண்ணுவா, அவள் 12 மணி நேரம் வேலை கழிச்சு வந்தால் அவளை எப்படி ட்ரீட் பண்ணணும். ஏன்னா இங்கே ஆணை ஒரு விதமாகவும் பெண்ணை ஒரு விதமாகவும் ட்ரீட் பண்ணுறது வந்து தன்னோட குழந்தைகள்கிட்டே இருக்குது. அப்போ மருமகள்கிட்ட எப்படி இருக்காங்க, அதான் மருமகளுக்கெல்லாம் கோவம் வருது, சும்மாலாம் வரதில்லை. மேம் இப்போ நீங்கள் சொன்ன தம்பதி வந்து உங்கள்கிட்ட ப்ரீ மேரிட்டலுக்கும் வராங்க, போஸ்ட் மேரிட்டலுக்கும் வந்திருக்காங்க. ஆனால் ஒரு தம்பதி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ப்ரீ மேரிட்டலுக்கு வரல, ஆனால் போஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த அப்ரோச் பண்ணுற டைமில் அவங்க 2 பேருக்கு ஒரு சிக்கல் இருக்கும் இல்லையா, நம்மளை பற்றி இன்னொருத்தர் எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்ற சிக்கலை வந்து
எப்படி அவங்க கன்வின்ஸ் பண்ணி வராங்களா? கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்காங்க? ஏன்னா பொண்ணு வந்து மாப்பிள்ளையை கூப்பிடுவாங்க, பையனை கூப்பிடும்போது அவர் வரமாட்டேன்னு சொல்லுவார், இவர் வந்து அவங்களோட ஒய்ஃபை கூப்பிட்டா இவங்க வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, அப்படின்ற மாதிரி சிக்கல்கள்லாம் நிறையா இருக்கும் இல்லையா? அது எப்போதுமே இருக்கிறது. 2 பேரும் சேர்ந்து வருதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். முதல்ல மனைவி வருவாங்க, கணவன் வரவே மாட்டேமாங்க. நான் என்ன பைத்தியமா இப்படி தான் கேட்குறது. உனக்கு தான் சிக்கல், எனக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை, நீ தான் ஸ்ட்ரெஸ் ஆகிற, நான் ஒன்றும் ஸ்ட்ரெஸ் ஆகலை, உங்களால் தாங்க ஸ்ட்ரெஸ்ஸுன்னா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. இவங்க வரவங்கள்ட்டே நிறைய சிக்கல் இருக்கலாம், சொல்ல முடியாது. வரவங்களே படுத்துறவங்களாக இருப்பாங்க, பாடாப்படுத்துறவங்களாக இருப்பாங்க. ஆக்சுவலி என்கிட்ட நார்சிஸ்டிக் பிஹேவியர் இருக்கவங்க கவுன்சிலிங் வருவாங்க. கேட்டால் அவங்க கஷ்டப்படுத்துறதா. ஆக்சுவலி இவங்க தான் அவங்களெல்லாம் படுத்திகிட்டு இருப்பாங்க, வீட்டையே பாடாப்படுத்துவாங்க. அப்போ வீட்டில் எல்லோரும் குறை சொல்கிறப்ப இவங்களால் தாங்கிக்க முடியாது. அப்போ இவங்க தனக்கு நார்சிசிசம் இருக்குது அப்படிங்கிறதே உணர மாட்டாங்க. ஸோ இதை அப்போ சொல்லும்பொழுது அந்த பிரச்சனையோட வீரியத்தை அவங்கள சொல்ல வைக்கணும். அப்போனா நான் என்ன பண்ண முடியும்? லாயர்ட்டியாக போக முடியும்? கவுன்சிலர்கிட்ட தானே போகிறேன். லாயர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் சொல்கிறதான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை உணர்த்தணும். ஸோ இதில் நீங்கள் லாயர்னு சொல்லும் போது எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, டக்குன்னு நம்ம வந்து டிவோர்ஸ் போயிடலாமா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்களா? ஏன்னா ஒருத்தவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க, நீ தொடர்ந்து வந்து என்னையே தப்பு சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி மனநிலை வரும்போது அதுக்கு தீர்வாக தான் கவுன்சிலிங்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் நீங்கள் லாயர்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ வந்து லாயர்ன்ற வார்த்தையை வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே வந்து உறவு முடிச்சுக்கலான்ற மாதிரி தயாராகிடுறாங்களா? கண்டிப்பாக நிறையா வந்து எடுப்பில் லாயர் போகிறவங்களும் இருக்காங்க, எதுக்குமே லாயரை பார்க்காதவங்களும் இருக்காங்க. முக்கியமாக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த கல்யாணம் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது. அம்மா அப்பாவாக ஆயிடுறாங்க, கணவன் மனைவியாக இருக்க முடியாது. அம்மா அப்பாக்கான பொறுப்புகளை வந்து அவங்க ஏற்கும்பொழுது அது நம்ம இந்திய இதில் வந்து இன்றைக்குமே டைவர்ஸ் வந்து ஈஸி கிடையாது. ஏன்னா இன்றைக்கி குழந்தைக்கு பாதுகாப்புங்கிறது குடும்பம் தான். நம்ம சோஷியலி அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது நம்மளுக்கு. அப்படிங்கிறப்ப இப்போது இன்னொரு 10 வருஷத்துக்கு டைவர்ஸை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் இன்றைக்கி நிறைய கேஸில் டைவர்ஸ் கொடுக்குற மாதிரி தான் வராங்க. பட் அதே சமயம் எல்லாத்துக்கும் டைவர்ஸ்னு பேசுகிறது ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு. எல்லார் வீட்லேயும் பெண்கள் ஒரு பெண் வந்து எப்போ பாரு டைவர்ஸை பற்றி பேசுவாள். அப்போ அந்த பையன் கேட்குறான், எப்போ பாரு டைவர்ஸ் பேசுகிறவள்கிட்ட நான் எப்படி மேடம் குடும்பம் நடத்த முடியும்? எனக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு இடத்துல நான் எப்படி ஒரு பொண்டாட்டியாக அவளை நினைக்கவே முடியலையே அப்படிங்கிறான். எப்போ பார்த்தாலும் டைவர்ஸாக பேசுகிறவங்கள்ட்ட எப்படி நீங்கள் டீல் பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு மனநல ஆலோசனை இருக்கும்போது எப்படி புரிய வைப்பீங்க அவங்கள? போயிடுங்கம்மா, ஏன் வீட்டில் இருக்கீங்க? நீங்கள் தான் தீர்மானம் பண்ணுறீங்கல்ல டைவர்ஸ் பண்ணணும், அப்போ நான் ஏன் இருக்கீங்க? அப்போ தான் உணர்வாங்க நான் ஏன் இருக்கேன். டைவர்ஸ்னு பேசின அடுத்த செகண்ட் நீங்கள் போக வேண்டியதானே, அதான் முடிவு பண்ணிட்டீங்கல்ல. மிரட்டிக்கிட்டே ஏன் இருக்கீங்க? அப்போனா இது மிரட்டலா, நிஜமாகவே நீங்கள் டைவர்ஸ் பண்ண இடத்துல இருக்கீங்களா, இல்லை மிரட்டுறீங்களா? அப்போ அவங்க புரியும், ஓ அந்த வார்த்தையை நான் தெரியாமல் யூஸ் பண்ணுறேன்னா. அப்புறம் மைண்டில் என்ன வார்த்தைகளை நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணுறீங்களோ உங்களை சுற்றம் இருக்கவங்க உங்கள் மேலே இருக்க ட்ரஸ்ட்டை இழந்துடுவாங்க. அதை புரிய வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இது சிம்பிள் கிடையாது. ஸோ எவரி கேஸ் இட்ஸ் யூனிக். ஓகே மேம், நம்ம உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி மேம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.